ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூதனம் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். இன்றைக்கி லேடிஸ்லேருந்து ஜென்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே ஹேர் ஃபால் ஆகுது, ஹேர் க்ரோத் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. அதுக்காண்டி நம்ம வீட்டில் எப்படி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருள்: ஒரு கைப்பிடி வேப்பிலை எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி முருங்கை இலை, ஒரு கைப்பிடி கொய்யா இலை. இது எல்லாமே இரும்பு சத்து உள்ளது, ஆன்டிபயோட்டிக். வேப்பிலை ட்ராண்ட்ரஃப் வராது. ஒரு கைப்பிடி செம்பருத்தி இலை, ஒரு 10 நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காவை அதை அரிஞ்சு காய வச்சுருக்கேன், 1 டே காய வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி மருதாணி இலை. செம்பருத்தி பூ இருந்துச்சுன்னா ஒரு 10 பூ போட்டுக்கோங்க. எனக்கு கிடைக்கல, அதனால் 3 பூ போட்டு நான் பவுட்ரு போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி துளசி இலை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை தான் இதுக்கு மெயின். ஹேர் நல்லா பிளாக்காக திக்காக நல்லா கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் போதும். இதை கழுவாமல் கூட போடலாம். எனக்கு கொஞ்சம் பூச்சியாக இருந்தது, இந்த டைம் கிடைக்கல எனக்கு, அதனால் பூச்சியாக இருந்தது. ஸோ அதனால் நான் கழுவுனேன். நீங்கள் இல்லாட்டி இதை வாஷ் பண்ணாமல் கூட லைட்டாக கொரன்னு அரைச்சிக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன், அது எல்லாமே எனக்கு லீவ் கிடைக்கல. ஸோ நான் பவுடராக வாங்கி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது இலையாக கிடச்சிச்சின்னா அதுவுமே நீங்கள் இலையாக போட்டுக்கலாம். எனக்கு கிடைக்காததுனால நான் பவுட்ரு போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே கொரன்னு அரைச்சிக்கலாம். முருங்கை இலையில் இரும்பு சத்து இருக்குது. கருவேப்பிலையும் ரொம்ப நல்லது, மெயின் இதுக்கு கருவேப்பிலை தான். மருதாணியும் நல்லா கலர் கொடுக்கும். இதில் நான் போட்டிருக்க எல்லாமே இயற்கையானது தான். ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இந்த ஆயில் இதே மெத்தடில் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ஹேர் ஃபால் ஆகாமல் நல்லா வளர்ச்சியாக இருக்கும். இதுக்கு நான் 1 லிட்டர் செக்கில் ஆட்டின தேங்காய் தான் எடுத்திருக்கேன். செக்கில் ஆட்டினதே வாங்கிக்கோங்க. நான் சொன்னல பூவாக கிடைக்கல, எனக்கு பவுடராக தான் வாங்கியிருக்கேன்னு, அதுதான் ஆவாரம் பூ பொடி போட்டிருக்கேன். இது எல்லாமே 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. திரிபிலா பொடி உங்களுக்கு பூவாக இலையாக கிடச்சிருந்தா கூட நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு கிடைக்கல, அதனால் நான் பொடி போட்டிருக்கேன். கீழாநெல்லி பொடி. இது எல்லாமே 2 ஸ்பூன் போடுங்க, 1 லிட்டருக்கு கரெக்டாக இருக்கும். அவிரி இலை பொடி. இது மீதி இருக்குமேன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணோன்னா 6 மந்த் உங்களுக்கு எக்ஸ்பிரி கொடுப்பாங்க. கடுக்காய் பொடி. இது இப்போ 1 லிட்டர் காய்ச்சிட்டிங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் டைம் காய்ச்சும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதிமதுரம், வெள்ளை கரிசனாகனி, அருகம்புல் பொடி, ஜடாமன்சி. இது நம்ம சடையை பின்ன எந்த அளவுக்கு மொத்தம் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம முடிக்கு ஹேருக்கு நல்ல திக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வெட்டி வேர் வாசனைக்காண்டி. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு இரும்பு கடை வச்சுக்கோங்க. இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ண இரும்பு கடை வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இன்னுமே ஹேர் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆகட்டும். இதே மாதிரி பபிள்ஸ் வர டயத்தில் லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிங்கன்னா எண்ணெய் பொங்கிடும், கையில் தெளிச்சிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பவுட்ரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கறனால தண்ணி நான் ஊற்றலை, அந்த வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். அதுவுமே நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். சப்போஸ் இருந்தாலும் அதில் ஈரநப்பு இருக்குமேன்னு சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நான் அந்த இலையெல்லாம் கொஞ்சம் தண்ணிலாம் அடங்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு 5 நிமிஷம் வச்சுருக்கேன். இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ண நமக்கு 10 நிமிஷம் போதும். ஈஸியாக 10 நிமிஷம் நம்ம காய்ச்சி ரெடி பண்ணி தேய்ச்சோன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். ஹேர் க்ரோத் 1 வீக்லேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி ட்ராண்ட்ரஃப் வராது. பிளாக் ஹேர் நல்லா இன்னும் திக்காக பிளாக்காக இருக்கும். ஒயிட் ஹேர் கூட மாற சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த பவுட்ரு பொடி எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 10 மினிட்ஸ் தான் இதுக்கு டைமு. ரொம்ப ஆயிலை கொதிக்க விட்டுறக்கூடாது, மொறுன்னு வரக்கூடாது. அந்த கலர் க்ரீன் கலராக வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியது தான்.
இது ரியலி ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ஆயிலு. இந்த மெத்தடில் நான் போட்ட அனைத்து இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறது கண்டிப்பாக 1 வீக் கிடையாது 3 டேஸ்லேயே ஸ்டாப் ஆயிரும். சப்போஸ் எனக்கு ஆயில் தேய்க்கலாம் டெய்லிலாம் நான் தேய்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, வீக்லி ட்வைஸ் வந்து இந்த ஆயிலை தேய்ச்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே அந்த ஆயில் வந்து விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டீங்கனாலும் ஹேர் நல்லா ஸ்மூத்தாகவும் நல்லா பளபளன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேர் க்ரோத் ஆகும், ஹேர் ஃபால் ஆகிறது நின்றும். நம்ம இது வாசனைக்கு வெட்டிவேர் சேர்த்துருக்கோம், ஸோ இதில் ஸ்மெல் எதுவும் வராது, நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் ரோஸ் பெட்டல் சேர்த்துருந்தாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு நான் வாங்க மறந்துட்டேன், டைம் இல்லை, ஸோ அதனால் நான் வாங்கலை. சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ரோஸ் பெட்டல் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இதே நம்ம இந்த மாதிரி ஆயிலை வந்து 100 ml நம்ம போய் ஆன்லைனில் வாங்கினாலும் கடையில் வாங்கினாலும் 300 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம இயற்கையாகவே அதில் என்ன கெமிக்கல் சேர்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம இயற்கையாக நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சு இதை தேய்க்கிறோம். இது எங்கள் பாட்டிலாம் எங்களுக்கு பாட்டிக்கெலாம் கிட்டத்தட்ட கால் உள்ளங்கால் வரைக்குமே எங்கள் பாட்டிக்கெலாம் முடி இருக்கும். கிட்டத்தட்ட 80 இயர்ஸ் ஆகும் அவங்களுக்கு அப்போ அது வரைக்குமே அவ்வளோ ஹேர் இருந்துச்சு. பட் நான் அதை ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன் அவங்கள. எனக்கு அதை அப்போ ஹேரோட இது தெரியல, இல்லாட்டி நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பேன். அவ்வளோ ஹேர் அவங்களுக்கு இருக்கும். இந்த ஆயில் தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தேய்ப்பாங்க. பட் இப்போ நாங்கள் பவுட்ரு போடுறோம், அப்போ அவங்களாம் பவுட்ரு போட மாட்டாங்க. பவுட்ரு போடாமல் அவங்க எல்லாமே இலையாக வாங்கி இது எல்லாமே அவங்க இலையாக செஞ்சது தான். இப்போ உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன். இதே மெத்தடில் இதே இன்க்ரீடியன்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து ஓமம் போட்டுக்கோங்க, சளி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த க்ரீன் கலர் வந்தோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆயில். இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டே ஃபுல்லாக, இப்போ நான் ஈவினிங் காய்ச்சிற ஆயிலை நைட்டு ஃபுல்லாக வந்து ஓவர் நைட் அதை அப்படியே அந்த பவுடர் எல்லாமே அந்த ஆயிலில் ஊறினா தான் அதில் சத்து இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் மறுநாள் காலையில் டபுள் ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. நான் ஃபில்ட்ரும் மேலே வந்து ஒயிட் கிளாத்தும் போட்டு ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். இதை ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது கூட நான் வந்து வெட்டி வேரை வந்து போட்டு காய்ச்சினா வேஸ்ட்டாக போயிடுன்னு நான் அப்படி காய்ச்சலை. வெட்டி வேரை வந்து நான் வந்து இந்த ஆயில் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் போட்டு வச்சுக்கிட்டேன். அப்போ தான் ஸ்மெல் நல்லா நமக்கு கிடைக்கும். நல்லா அதுக்காண்டி ஆயில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வெட்டி வேரை போட்டேன். இது கூட வந்து ஒரு 5 விட்டமின் கேப்சூல் போட்டிருக்கேன். மெடிக்கல் ஷாப்பில் கேட்டால் தருவாங்க. 5 விட்டமின் இ கேப்சூல்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு 3 டேஸ் வந்து மார்னிங் 8 o'clock சன்லைட்லையும் ஈவினிங் வந்து 4 to 5 அந்த மாதிரி வெயிலையும் நீங்கள் வச்சு இதை யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக ஹேர் க்ரோத் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதையும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.